विमेन ऑफ विस्डम खुशामदीद उंगा எல்லாரையும் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு स्वागत है। ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் பார்த்தா அவ்வளோ ரெசிபீஸ்லாம் செஞ்சதில்லை. ஆனால் வெப்சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஈச் அண்ட் எவ்ரி மெஷர்மெண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், ப்ராசஸும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நான் எழுதி வச்சு செஞ்ச டிஷ்ஷில் இது ஒன்று. இதனோட ரொம்ப ஃபேவரேட், எப்போ செஞ்சாலும் நல்லா வரும் அந்த மாதிரி ஒரு டிஷ் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அப்படி இல்லாட்டி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இவ்வளோ அளவு பட்டை போட்டுக்கலாம். அடுத்து லவங்கம் சேர்க்க போகிறோம். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 3 போதும். என்கிட்ட சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. பாதி பிரிஞ்சி எல்லாம் போதும் இதுக்கு. இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை தீர்ந்துருச்சு, அதனால் ட்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாதி டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற பால் கறி கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறேன். இது நீங்கள் மைதா அல்லது சப்பாத்தி அந்த மாதிரி ரொட்டிலாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொடுக்குற மாதிரி அந்த கூட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இந்த கிரேவி நீங்கள் ஒரு 7 பேருக்கு சர்வ் பண்ணலாம். எப்போவுமே நம்ம சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது பாத்திரத்தில் இப்படி வச்சிட்டிங்கன்னா சூடாயிரும், மறுபடியும் எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் சமைக்கும்போது இப்போல்லாம் ஸ்பூன் ரெஸ்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி சைடில் நிறையா டிசைன்ஸோட ஸ்பூன் ரெஸ்ட்டுன்னு ஒன்று விற்கிது, அதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் அது வாங்க முடியல, இல்லாட்டி அது எக்ஸ்ட்ரா அது செலவு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி குக்கரோட சைடில் இப்படி வச்சுருங்க, தாராளமாக நின்றும், அது கீழவும் விழுகாது, இந்த கரண்டியில் சூடும் ஏறாது. இது இன்றைக்கான டிப்ஸ். அடுத்து 1.5 கப் அளவு ஃப்ரோசன் பீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்காது, அதனால நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்ச தேங்காய் 1 கப் எடுத்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் தனியாக. இப்போ அடுத்து இஞ்சி ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் இஞ்சி நீங்கள் சாப் பண்ணி போட்டாலும் ஓகே தான். அடுத்து தனியாத்தூள் அல்லது கொத்தமல்லி தூள், இது ஒரே ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும். நேரம் இந்த பட்டாணி வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அந்த பவுலில் வச்சுருக்க அந்த தேங்காயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தேங்காவோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ ஆட் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த பால் கறி கொடுக்க போகிற அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ண போகுது. 2 டீஸ்பூன் சோம்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 5 cashew. இந்த முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக போடாதீங்க, ஒரு 10 மேக்ஸிமம் போடுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த பட்டாணியோட ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 2-3 பச்சை மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வதக்கும் போது சேர்த்துருந்தேன் பச்சை மிளகாயை. நீங்கள் இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2-3 பச்சை மிளகாய் அந்த தேங்காயோட சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப்பில் உருளைக்கிழங்கை நல்லா டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னோடய ஃபேவரட் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சப்பாத்தி அல்லது ரோட்டியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ், subscribe to Women of Wisdom channel, hit the bell icon, like, comment and share. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.